Good morning, students. Now see the topic taxonomy and systematics. Taxonomy and systematics. ஓகேங்களா? taxonomy என்னன்னா taxisனா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுது, வரிசை அடுக்கி வைக்கிறது. நோமோஸ் அப்படின்னா லா, அப்படின்னா வரிசை விதிமுறைகளின்படி வரிசையாக தாவரங்களை அடுக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லி பேர். It is a science of arrangement in living organism along with the classification, description, identification and naming of organisms. ஒரு தாவரத்தை வரிசைப்படுத்தணும், டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி விரிவாக எழுதணும், அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் அதனுடைய இனங்காணுதல், எதை வச்சு இனங்காணணும் அதனோட நேம், இதெல்லாத்தையும் வச்சு வரிசைப்படுத்துறதுக்கு பேர் தான் டாக்ஸோனமி. ஓகேங்களா? ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் இன்க்ளூட் ஃப்ளோரானா தாவரங்கள், ஃபன்னா அப்படின்னா விலங்கினங்கள். தாவரங்களையும் விலங்கினங்களையும் அதனோட கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சு வரிசை அடுக்கிறதுக்கு பேர் இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் சேர்த்தி ஆஃப் தி வேர்ல்டு, இது எல்லாத்தையும் வரிசை அடுக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. ஓகேங்களா? டாக்ஸானமி வாஸ் காயின்டு பை அகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை முதல்ல கண்டுபிடிச்சவர் அகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். Taxonomy is a theoretical study of classification which well defined principles, விதிகள், rules and procedure rules, principles இதெல்லாத்தையும் வச்சு தியரட்டிக்கலாக படிக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. அரிஸ்டாட்டில் இஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்டு கரோலஸ் லின்னே இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி, இதையும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி லின்னேயஸ், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அரிஸ்டாட்டில், இது 2 1 மார்க்கில் கேட்பாங்க. டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை கண்டுபிடிச்சவர் அகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவர், இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னு என்ன? Systematics. What is systematic? The objective of taxonomy and systematics are very similar. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். The objectives of taxonomy and systematics are very similar but சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். The goal of classifying of organism is stipulated rules. வரிசைப்படுத்தப்பட்ட ரூல்ஸ் படி, கணக்கிடப்பட்ட ஒரு சில ரூல்ஸ் படி இதை வரிசைப்படுத்துறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். The main criteria of systematic is first identification, கண்டுபிடிக்கணும், டிஸ்கிரைப் பண்ணணும், அது விரிவாக சொல்லணும், அதுக்கு பேர் வைக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணணும், இதை பாதுகாத்து டாக்குமெண்ட்டாக வெளியிடணும், இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது சிஸ்டமேட்டிக்ஸ். ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரெசர்விங் தி டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனிசம் இஸ் கால்ட் as systematic. Apart from above said features, evolutionary history of the species, of the environmental adaptations and interrelations between the species are along the investigated systematic. இது போக apart from evolutionary history, அவங்க பரம்பரையாக வந்த history of species, environmental adaptation சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது எப்படி மாறி இருக்குது, interrelations between the species being the investigated in systematics, இது எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட்டை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க, கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி படிச்சிட்டோம். விச் இஸ் அ சிஸ்டம் கிளாசிஃபிங் அண்ட் நேமிங் ஆர்கனிசம். இது எதுன்னா இது கிளாஸிஃபை பண்ணி நேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன் ஆஃப் திஸ் கான்ட்ரிபியூஷன் வாஸ் டெவலப்மெண்ட் தி ஹியரார்ச்சியல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா கீழிறங்கு படிநிலை அப்படின்னு சொல்லி பேர். அப்படின்னா ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று அதோட சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது, இதுக்கு பேர் கீழிறங்கு படிநிலை. ஹையரார்ச்சியல் சிஸ்டம், கீழே பெருசு மேலே இருக்கும், சின்னது கீழே இருக்கும், சின்னது கீழே இருக்கும், சின்னது கீழே இருக்கும், இதுக்கு பேர் தான் ஹியரார்ச்சியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேர். இதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். இதையும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹையரார்ச்சியல் சிஸ்டம் கண்டுபிடிச்சவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். டுடே ஜஸ்ட் இன்க்ளூட் 8 டாக்ஸா. இப்போ வந்து இது 8 வகை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டொமைனுங்கிறது எல்லாத்தோட பெருசு, கிங்டம்ங்கிறது அதை விட சின்னது, பைலம் அதை விட சின்னது, கிளாஸ் அதை விட சப்டிவிஷன்,
ஆர்டர் அதோட சப்டிவிஷன், ஃபேமிலி அதோட சப்டிவிஷன், ஜீனஸ் அதோட சப்டிவிஷன், ஸ்பீசிஸ் அதோட சப்டிவிஷன். இந்த மாதிரி 8 கீழிறங்கு படிநிலையும் சொல்லிக்கிறார். ஓகேங்களா? இருக்கிறதே ரொம்ப சின்னது ஸ்பீசிஸ், இருக்கிறதே ரொம்ப பெருசு டொமைன்ஸ். ஸ்பீசிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது ஒரு ஜீனஸ், ஜீனஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலி, ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்டர், ஆர்டர்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கிளாஸ், கிளாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபைலம், ஃபைலம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கிங்டம், கிங்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டொமைன். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் கீழிறங்கு படிநிலை, ஹையரார்ச்சியல் சிஸ்டம். இதை கொண்டு வந்த ஒரு கரோனஸ் லின்னேயஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, யார் கண்டுபிடிச்சதெல்லாம் ஏற்றுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் வருவார், ஒரு கிளாசிஃபிகேஷனை கண்டுபிடிப்பார், அப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பார், அப்புறம் புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பார். இந்த மாதிரி வரிசையாக கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். Early classification arguments were based on the 2 criteria. முதல்ல வந்து 2 criteria இருக்குது. ஒன்று beneficial or harmless organisms. நம் மனிதனுக்கு நன்மை செய்யும் உயிரினங்கள், மனிதனுக்கு தீமை செய்யும் உயிரினங்கள் அப்படின்னு 2 பிரிச்சுக்கிட்டாங்க. சரியா? நன்மை செய்யும் உயிரினங்கள்லாம் ஒரு குரூப்லையும், தீமை செய்யும் உயிரினங்கள்லாம் ஒரு குரூப்லையும் வச்சாங்க. An ancient classification recognized 5 animal groups. இதுக்கப்புறம் வந்தவங்க ஒரு 5 வகையை பிரித்தாங்க. ஒன்று டொமஸ்டிக் வீட்டு விலங்குகள், இன்னொன்று காட்டு விலங்குகள், இன்னொன்று க்ரீப்பிங் அப்படின்னா ஊர்ந்து போகிறது. சரியா? ஊர்ந்து போகிறதெல்லாம் க்ரீப்பிங் குரூப்பில் வரும். ஃப்ளையிங் பறக்கிறது அண்ட் சி அனிமல்ஸ். இப்படி 5 பிரிக்கிறாங்க. 5ன்னா ஒன்று வீட்டு விலங்கு, இன்னொன்று காட்டு விலங்கு, இன்னொன்று ஊர்ந்து போகிறது, இன்னொன்று பறந்து போகிறது, இன்னொன்று கடல் வாழ் உயிரினங்கள். இப்படி 5 பிரிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இனிஷியலி கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் ஃபண்டமெண்டல் கேரக்டர் சச்சஸ் கேபிட் அண்டு மார்ஃபாலஜி ஒன்லி. முதலில் வகைப்படுத்துவீங்கள்லாம் அதனோட கேபிட்டும் அதனோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டுமே பார்த்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில சயின்டிஸ்ட் வராரு, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வராரு. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இஸ் த ஃபஸ்ட்டு கிளாசிஃபை ஆர்கனிசம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அது பேர் ஹிஸ்டோரியா அனிமாலியம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. அது லத்தீன் மொழி சொல்ல வந்தது. சரியா? அரிஸ்டாட்டில் லத்தீன் மொழிக்காரரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கு புக்குக்கு பேர் ஹிஸ்டரி ஆஃப் அனிமல்ஸ், ஹிஸ்டோரியா அனிமாலியம் அப்படிங்கிற புக் எழுதுறாரு. அந்த புக்கு லத்தீன் மொழி சொல்ல வந்தது. He attempted the basic classification of all living organisms into plants and animals. இவர் plants and animals எல்லாத்தையுமே வகைப்படுத்தி எழுதினார். அது என்னென்னு எழுதுனான்னு பார்க்கலாம். அனிமல்ஸ் வேர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தி லோக்கோமோஷன். அது எப்படி ஒரு இடத்துல நகர்ந்து போகுது அப்படிங்கிறத வச்சு அனிமலை கிளாஸிஃபை பண்ணார். வால்கிங் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி, டெரஸ்ட்ரியல் நிலத்தில் நடந்து போகிறதெல்லாம் ஒரு வகை, பறந்து போகிறதெல்லாம் ஒரு வகை, நீந்தி போகிறதெல்லாம் ஒரு வகை. முதல்ல இப்படி தான் பிரித்தார். ஒன்று நடந்து போகிறது, இன்னொன்று பறந்து போகிறது, இன்னொன்று நீந்திக்கிட்டு போகிறது. இந்த மாதிரி 3 வகையை பிரிச்சுக்கிட்டார் அனிமல்ஸை. பேஸ்ட் ஆன் த பிரசன்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் கிளாசிஃபைட் இன்டு அனிமல்ஸ் எனைமா வித் பிளட்ஸ் வித்தவுட் பிளட் இஸ் கால்ட் அஸ் அனைமா. அதாவது ரத்தம் இருக்கும் உயிரினங்கள், ரத்தம் இல்லாத உயிரினங்கள் சொல்லி 2 பிரிக்கிறார். இவர் வந்து பல வகையான கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அதில் வந்து ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நடந்து போகிறது, இன்னொன்று பறந்து போகிறது, இன்னொன்று நீந்திக்கிட்டு போகிறது அப்படின்னு 3 பிரிக்கிறார். இதுக்கப்புறமா இன்னொரு கிளாசிஃபிகேஷன் ப்ரெசன்ட் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ரத்த சிவப்பு செல்கள் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பு. அதுக்கு பேர் எனைமா அப்படின்னா ரத்தம் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதாவது ரெட் பிளட் செல் இருக்கக்கூடிய சிவப்பு கலரில் ரத்தம் இருக்கக்கூடிய உயிரினங்கள். வித்தவுட் பிளட் ரத்தம் இல்லாத உயிரினங்கள் அனைமா அப்படிங்கிற குரூப்பில் வச்சது. ஏன்னா ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அனைமா அப்படின்னா ரத்தம் இல்லாத விலங்குகள், எனைமா அப்படின்னா ரத்தம் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லி 2 பிரிக்கிறார். ஓகேங்களா? அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு புக்கை எழுதி வைக்கிறார். அந்த புக்குக்கு பேர் ஹிஸ்டோரியா அனிமாலியம். அது லத்தீன் மொழி சொல்லியில் வந்தது. இவர் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, வால்கிங் நடந்து போகிறது தனியாகவும், ஃப்ளையிங் பறந்து போகிறது தனியாகவும், ஸ்விம்மிங் நீந்தி போகிறது தனியாகவும் வைக்கிறார். இதுக்கப்புறமா ரத்தம் உள்ள செல்கள் எனைமாவும் உயிரினங்கள், ரத்தம் இல்லாத உயிரினங்கள் அனைமா அப்படின்னு சொல்லியும் பிரித்து வைக்கிறார். நெக்ஸ்ட்டு அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஹேட் சம் லிமிட்டேஷன். ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது, ஒரு சில
லிமிட்டை தாண்டி போகாது. மெனி ஆர்கனிசம் வேர் நாட் ஃபிட்டிங் இன் டு ஹிஸ் கிளாசிஃபிகேஷன். ஒரு சில விலங்கினங்கள் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு பொருந்தலை. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டேட்போல் அப்படின்னா தவளையோட லார்வா, அதுக்கு பேர் டேட்போல், தலைப்புரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த தவளையோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த தவளை வந்து இவரோட கிளாசிஃபிகேஷன் ஒத்து போகலை. ஏன் அப்படின்னா இவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு நிலத்தில் வாழ்கிறது, நீரில் வாழ்கிறதுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாரு. நீந்திக்கிட்டு போகிறது, நடந்துக்கிட்டு போகிறதுன்னு சொல்லி பிரித்தார் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா தவளையோட குட்டி டேட்போல் வந்து பார்த்திங்கன்னா நீரில் நீந்திக்கிட்டு போகும். ஆனால் தவளை நிலத்தில் போகும், நிலத்தில் தாவிட்டு போகும். அதனால் நீரில் நீந்திட்டு போகிறதுல வைக்கிறதா இல்லை தரையில் நகர்ந்துட்டு போகிறதுல வைக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு. அதனால் ஃப்ராக் வந்து இவரோட கிளாசிஃபிகேஷன் மேட்ச் ஆகலை. அதுதான் சொல்கிறாங்க. த டேட்போல் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஆர் பேர்ன் இன் வாட்டர், தண்ணியில் தான் பிறக்கும். அண்டு ஹேவ் கில்ஸ், அப்போ கில்ஸ் இருக்கும். பட் வென் தே ஆர் மெட்டமார்ஃபைஸ்டு, அது வளர்ந்த பின்னாடி அடல்ட் ஃப்ராக் தே ஹேவ் லங்ஸ் வச்சு கேன் லிவ் இன் போத் வாட்டர் அண்டு லேண்ட். அது தண்ணியிலையும் இருந்தது, லேண்ட்லேயும் இருக்குது. அப்போ அது நீந்திட்டு போகிறதுல வைக்கிறதா இல்லை நிலத்தில் போகிறதுல வைக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஒரு சில ஆர்கனிசம்ஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஹவு டு கிளாசிஃபைஸ் ஃப்ராக் தே ஆர் பிளேஸ் இன் தெம், எந்த பிளேஸில் இதை வைக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியல. அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைட் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் தி லோகமோஷன் வைக்கிறாரு. ஹன்ஸ் த பேர்ட்ஸ் அண்ட் பேட்ஸ் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் வேர் குரூப்ட் இன் டுகெதர் ஜஸ்ட் அப்சர்விங் ஒன் சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். இவர் என்ன சொல்கிறாரு, பேர்ட்ஸு, பறவைகள், வவ்வால், பூச்சிகள் எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் பறக்குதுன்னு சொல்லி வச்சுட்டார். இதில் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃப்ளையிங் அபிலிட்டி, பறக்கக்கூடிய திறனை வச்சு எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் வச்சுறாரு, பறந்து போகுதுன்னு. அண்ட் தி கான்ட்ரி எபோ செட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் த ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி வந்து ஒரு பறவை ஆனால் அது பறக்காது. ஈமு கோழி ஒரு பறவை ஆனால் அது பறக்காது. பெண்குவின்கிறது ஒரு பறவை ஆனால் அது பறக்காது. இப்போ இது எதில் வைக்கிறது, பறந்து போகிறதில் வைக்கிறதா நடந்து போகிறதில் வைக்கிறதான்னு ஒரு பிரச்சனைகள் உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து இவர் சொன்ன கோட்பாடுகளுக்கு மேட்ச் ஆகவில்லை. ஆஸ்ட்ரிச், ஈமு, பென்குயின்ஸ் எல்லாம். இந்த ஆல் பேர்ட்ஸ் எல்லாமே பேர்ட்ஸ் தான், பட் கேனாட் ஃப்ளை, ஆனால் இது பறக்காது. அதனால் இது பறக்கிற குரூப்பில் வைக்கிறதா இல்லை நடந்து போகிற குரூப்பில் வைக்கிறதான ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ அரிஸ்டாட்டில் வுட் நாட் ஹேவ் கிளாசிஃபைட் தம் பேர்ட்ஸ், அதனால் அது வந்து பேர்ட்ஸில் வைக்க முடியல. இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் லிமிடேஷன்ஸ், இந்த லிமிடேஷன்ஸ்னால அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ஃபாலோடு ஃபார் மோர் தென் 2000 years அப் டு 1700. இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் இந்த வகைப்பாடு கிட்டத்தட்ட 2000 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம், அப் டு 1700 வரைக்கும் இவர் கொடுத்த வகைப்பாடை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் வந்தது. ஓகேங்களா? இதுதான் அரிஸ்டாட்டில்ஸோட ஹிஸ்ட்ரி. இப்போ அரிஸ்டாட்டில் முடிஞ்ச முன்னாடி, ஆஃப்டர் அரிஸ்டாட்டில் முடிஞ்ச முன்னாடி அவரோட ஸ்டூடெண்ட் தியோபார்ட்ரஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். தியோப்ரஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வரார். இவரோட ஸ்டூடெண்ட் தான் அவர். இவர் வந்து அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யார்? அரிஸ்டாட்டில். இவரோட ஸ்டூடெண்ட் தான் ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஓகேங்களா? ஆசிரியர் வந்து ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, அவரோட ஸ்டூடெண்ட்டு ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஓகேங்களா? இவர் தான் பாட்னியோட தந்தை, இவர் தான் பாட்னியோட ஃபாதர் ஆஃப் பாட்னி. கண்டினியூ ஹிஸ் ரிசர்ச். அரிஸ்டாட்டில் போன பின்னாடி அவரோட ரிசர்ச்சில் இவர் கண்டினியூ பண்ணார். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பாட்னி. இவர் வந்து பாட்னி பற்றி அதிகப்படியான ரிசர்ச் பண்ணனால இவரை ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு சொல்கிறாங்க. யார்? தியோப்ரஸ்டஸ். இவர் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட். அரிஸ்டாட்டில் ஜுவாலஜி ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. There was a huge gap in 16th century. The English naturalist John Ray, 16th centuryல ஜான் ரே அப்படின்னு ஒருத்தர் வரார். அவர் ஒரு புக் எழுதி வெளியிடுறார். He wrote the several important works in his life. நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணார். His most important contribution was establishment of species is a ultimate unit of taxonomy. இவர் தான் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனார். அதனால் இந்த டாக்ஸானமியோட அல்டிமேட் பேசிக் யூனிட்டுக்கு பேர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ஜான் ரே. ஓகேவா? ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வந்தவர் ஜான் ரே தான்.
In 1682 published Methodus Plantarum. இவர் Methodus Plantarum Nova அப்படிங்கிற புக்கு எழுதி அதில் சொல்கிறார் ஸ்பீசிஸ் தான் அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி அப்படி சொல்கிறார். விச் கண்ட்ரிபியூட் இந்த புக்கில் 18,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் எழுதுகிறார். ரிலேட்டிவ்லி நேரோ ஸ்பீசிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கான்செப்ட் இது எல்லாத்தையும் இவர் எழுதி வெளியிடுறார். He complicated the classification based on the many combined characters opposite to the earlier taxonomist. இவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு, அதனால் அவ்வளவா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஜான்ரே ஆல்சோ எய்ம்ஸ் டு பப்ளிஷ் தி கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர். இயற்கையில் உள்ள எல்லா தாவரங்களையும் எழுதி வெளியிடணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அது முடியல. விச் இன்க்ளூட் ஒன்கிளாட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் அண்ட் இன்செக்ட். இந்த மாதிரி மேமல்ஸு, ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, ஃபிஷஸ்ஸு, இன்செக்ட் இது எல்லாத்தையும் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதுன்னு சொல்லி ஆசைப்பட்டார், ஆனால் நடக்கலை. இதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் கரோனஸ் லின்னேஸ் அப்படிங்கிற வரார். இதுக்கப்புறம் தான் கரோனஸ் லின்னேஸ் 1707 1788 இவர் வரார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி, நம்ம படிச்சுட்டோம். ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக் இதுதான் உருவாக்குனார் இவர். டெவலப்டு a scientific system of taxonomy binomial nomenclature. பைனா ரெண்டு, நாமினல்னா பேர், ரெண்டு பேர் வச்சு அழைக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். பைனாமினல் நாமென்கிளச்சர் கொண்டு வந்தவர் கரோனஸ் லின்னேஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க. விச் இஸ் ஸ்டில் வித் மாடிஃபிகேஷன் யூஸ். இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அனிமலுக்கு 2 பேர் இருக்கும். ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது மனிதனோட பேர், ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ் பேர், சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஜீனஸ் பேஸ். சரிங்களா? விடிஇக்கு பேர் மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லி பேர். மஸ்காபுங்கிறது ஒரு பேர், டொமஸ்டிகா அப்படிங்கிறது ஒரு பேர். இதுக்கு பேர் தான் பைனாமினல் நோமன்கல்ச்சர், 2 பேர் வச்சு அழைக்கிறது. இந்த மாதிரி 2 பேர் வச்சு அழைக்கிறது கொண்டு வந்தவர் இவர் தான். இப்போ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அரிஸ்டாட்டில் லின்னேஸ் எம்ப்ளாய்டு ஏர்லி அப்சர்வபிள் சிங்கிள் ஃபியூ ட்ரேட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆகும். இவர் ஒரு சில ட்ரைட்ஸை வச்சு தான், ஒரு சில கேரக்டரை வச்சு தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. வித் இன்க்ரீஸ்ட் நாலேஜ் ஆஃப் செவரல் பயாலஜிக்கல் டொமைன்ஸ் மெனி கேரக்டர்ஸ் ஆர் கன்சிடர்டு ஃபார் கிளாஸிஃபைங் ஆர்கனிசம். இப்போது நிறைய டெக்னாலஜி வந்ததுனால இப்போ நிறைய கேரக்டரை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். These represented phase of classical taxonomy is based on the overall similarities and affinities derived from the morphology, anatomy, embryology. இதெல்லாம் மார்ஃபாலஜினா வெளிப்புற தோற்றம், அனாட்டமினா உள்ளமைப்பு, எம்ப்ரியாலஜினா கரு வளர்ச்சி. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கூட இப்போ கிளாஸிஃபிகேஷன் உருவாயிட்ருக்கு. A modification of the system is a numerical taxonomy which is evolved from 1950. 1950 நம்பரை வச்சு டாக்ஸானமி பண்ணக்கூடிய சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. This system evaluates the resemblance of difference through the statistical methods followed by the computer analysis to establish the numerical degree. இதெல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு டாக்ஸானமிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்லாம் புள்ளி விவர மெத்தட்ஸ், புள்ளி விவரங்களை வச்சு டாக்ஸானமிக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 1950 இருந்து அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். லேட்டர் பயாலஜிஸ்ட் இனிஷியேட்டட் த ஸ்டடீஸ் ஆன் தி எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் எமாங் ஆர்கனிசம்ஸ். 2 ஆர்கனிசத்துக்குள்ள ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பு, ஆர்கனிசம்ஸு, எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணோம். விச் லீட்ஸ் டு தி எமர்ஜ் ஆஃப் பைலோஜெனிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போகுது. பைலோஜெனி அப்படின்னா பரம்பரையாக நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்ம அப்பாவோட ஹிஸ்ட்ரி, நம்ம தாத்தாவோட ஹிஸ்ட்ரி, தாத்தாவோட அப்பாவோட ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி போனால் அதுக்கு பேர் பைலோஜெனிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இன்னொரு பேர் என்ன? கிளாடிஸ்டிக்ஸ். சரிங்களா? இட் இஸ் அன் எவல்யூஷனரி கிளாஸிஃபிகேஷன். பரிணாம வகையில் வரும். பேஸ்ட் ஆன் தி ஹவு காமன் ஆன்சஸ்ட்ரினா மூதாதையர்கள் வேர் ஷேர்ட், நம்முடைய மூதாதையர்கள் எப்படி நம்மளிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது பேர் பைலோஜெனிக் கிளாஸிஃபிகேஷன். கிளாடிஸ்டிக் கிளாஸிஃபிகேஷன் சம்மரைஸ் த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆல் ஸ்பீசிஸ் பைலோஜெனிக் ட்ரீ. பைலோஜெனிக் ட்ரீ அப்படின்னா இது ஒரு மரம் வடிவத்தில் வளருவாங்க, அதுக்கு பேர் பைலோஜெனிக் ட்ரீ அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு அடுத்தது எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வராரு. He introduced the method of representing evolutionary relationship with the help of tree diagram is cladogram.
இந்த இந்த எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் வச்சு ஒரு மரம் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வரைகிறாரு. அதுக்கு பேர் கிளாடோகிராம். அதுக்கு பேர் என்ன? கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we can meet next topic.